பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பயங்கர வருத்தத்துல இருக்காங்க நம்ம கதிர். எனக்கு என்னவோ ராஜி ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காலும் தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றாங்க. உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் பதறி போறாங்க. கதிர் ரொம்பவே வருத்தமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பதறி போயிடுறாங்க. உடனே பாண்டியன் டே கதிரை என்னாச்சுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் உடனே கோமதி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம பேச்ச கேட்காம போனல ராஜி, அவளாலதான் பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இல்ல முதல்ல என்னன்றத நான் போய் பார்த்துட்டு வரேன், சென்னைக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கதிர் போறாங்க. உடனே இல்ல நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எதுக்காக வரீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் மட்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பாண்டியன் இங்க பார், ராஜிக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதான் கண்டிப்பா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா அவளை தனி அனுப்புனது நீ தானே, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே கதிர் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ராஜியோட போனுக்கு போன் பண்ணலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ராஜியோட போன் எங்கிட்டவே இருக்கு. இப்ப கதிருக்கு என்ன பண்றதுன்னே புரியாம கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப கதிர் ராஜி எப்படி காப்பாத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி